கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான் பாண்டி. அதுக்காக இவனுக்கெல்லாம் பயந்தெல்லாம் வீடு போய் தர முடியாதா? ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை எவரோ மாதிரி பண்ணு. திரு ஸ்ரீராம், இங்க இந்த திட்டத்தை முற்றுமுதலமா எதிர்க்கல. ஆனா இதுல சில இருக்கக்கூடிய குறைகளை சுட்டிக்காட்டி அதை சரி செய்யணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கை வைக்கப்படுது. ஆனா அந்த கோரிக்கையை பரிந்துரையை மத்திய அரசு ஏற்காதது ஏன்? யோசிக்க தப்புன்னு எப்படி அடிக்கிறது? அப்ப யோசி. அதாவது இன்னைக்கு பாலகுருசாமி அவர்கள் வைஸ் சான்சலர், தமிழ்நாட்டோட முன்னாள் வைஸ் சான்சலர் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி, விஸ்வகர்மா திட்டம் குலக்கல்வி திட்டத்தை ஊக்குவிக்கும் என்றும் கூறுவதும் சமூக நீதிக்கு ஊறு விளைவிக்கும் என்பதும் மதியினத்தின் உச்சம் என்று கல்வியாளர் பாலகுருசாமி அவர்கள் சொல்லியிருக்கார். எப்படி தப்பிச்சோம் பாத்தியா? அப்பா சிஎம் ஆலாங்க, பையன் சிஎம் ஆலாம், பேரன் சிஎம் ஆலாம், அதெல்லாம் குலத்தொழில் இல்ல. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு எடுத்தாத நல்ல விவரமா பேசு. அப்பா டாக்டர் ஆலாம், பொண்ணு டாக்டர் ஆலாம், பையன் டாக்டர் ஆலாம், அதெல்லாம் குலத்தொழில் இல்ல. புத்தனா பெரிய பீட்டர் இவரு. ஒண்ணு தெரியும் சொல்லு, இல்லன்னா தெரியாதுன்னு சொல்லு. எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பில்டப் கொடுக்குறேன். அப்பா இன்ஜினியரா இருக்கலாம், பையன் பொண்ணு எல்லாம். அதாவது எல்லாரும் பணம் எங்கெல்லாம் பணம் இருக்கோ, அதிகாரம் இருக்கோ, பல பல லட்சங்கள் சம்பாதிக்கலாமோ அப்பெல்லாம் அது குலத்தொழிலா தெரியாது. கேக்குறாருல சொல்லுப்பா. என்னைய கேக்குறதுக்கு அவன லூசு பயலா? உன்னைய தானே கேக்குறேன். டெய்லி பொண்டாட்டிட்டு அடி வாங்குறான்றதுக்கு அந்த லூசும்பியா நீயே? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நான் என்னத்த பேசுவேன்? இப்போ ஒரு தொழிலை ஒண்ணு சொல்ற போது, இப்போ ஒரு கம்பெனி நடத்துறாரு, பெரிய பெரிய இப்போ இந்த கம்பெனி நடத்துறாரு, இந்த கம்பெனி நடத்துவர், உங்க டிவி கம்பெனி நடத்துவர் வந்து நாளைக்கு யார் எடுத்துன்னு வந்து அங்க வைப்பாரு? ஏன்டா அறிவு கேட்டவனே? அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல, முட்டாப்பல, சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். இல்ல இன்னொரு பெரிய கார்ப்பரேட் கட்சிகளை, திமுகவின் சார்ந்த கட்சிகள்லாம் பெரிய பெரிய டிவி சேனல்லாம் நடத்துறாங்களே, அவங்க எல்லாம் யார் எடுத்துன்னு வந்து நெக்ஸ்ட் லெவல்ல போடுவாங்க அவங்களுக்கு அப்புறம்? ஊருக்குள்ள சொல்றதா நான் சொல்றேன். ஊருக்குள்ள சொல்ற நீ எதுக்கா சொல்ற? ஊருக்குள்ள சொல்றதா நான் சொல்றேன். ஊருக்குள்ள சொல்றத நீ எதுக்குப்பா சொல்ற? அவன் நிறுத்த சொல்ல நான் நிறுத்துறேன். அவன் கிட்ட போய் நான் எதுக்கா நிறுத்த சொல்லணும்? அப்ப தெரியாம சொல்லிட்டப்பா. ஆமா, இப்போ எதுக்கு ஏத்த இறக்கமா பேசுற? என்ன பைத்தியம் நினைச்சேன். நீ போய் அப்படி நினைப்பனப்பா. எல்லாத்துக்கும் ஒரு அரசியல் இது குலத்தொழில் தான் அப்படிங்கறத நீங்க ஒத்துக்கிறீங்க? இல்ல இல்ல, உங்க குலத்தொழிலை நீங்க இல்ல அதுல ஒத்துக்கினா இதுலயே ஒத்துக்கோங்கன்னு சொல்ல வரீங்க. குலத்தொழிலை நீங்க உங்களுக்கு வசதிக்காக இன்டர்பிரேட் பண்றீங்கன்னு சொல்றேன். டேய் பாடி கார்ட் கிளீனிங் இல்ல பணக்காரர்கள் நீங்க அதை அங்கீகரிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். ஆனா நீங்க அது மாதிரி பார்வையை ஒரு மட்டமான பார்வையை பாக்குறாங்கன்னு சொல்றேன். மட்டமான பார்வை, மட்டமான பார்வை தான் உங்க பெர்செப்ஷன் சொல்லுவேன். இல்ல இல்ல கொஞ்சம் இருங்க, நீங்க உங்க பெர்செப்ஷன் சொல்லுங்க. நான் என்ன கேக்குறேன்? இல்ல இல்ல நான் குறிக்கல மட்டும் நீங்க குறிக்கல நாகரிகம் இல்ல பாலா. இல்ல அனாவசியமா வாழ்க்கையில தலையிடாதீங்க. உனக்கு ஏது வாழ்க்கை அதுல எப்ப நான் தலையிட்டேன்? இனிமே உன் வாழ்க்கையில காலத்தை விடுவோம் பாத்துக்க. அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. நீங்க சொன்னதெல்லாம் கேக்குறேன். நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் உங்களை ஏற்க மாட்டாங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பொறுமையா இருங்க. நான் பேசுறேன். நான் ஒரே பேசுற போதெல்லாம் அவ்வளவு அமைதி. நான் இப்போ அமைதியா ஆரம்பிக்கும் போதே நீங்க வந்து அமைதியா தான் இருக்கேன். ஆனா எல்லா வார்த்தையும் அக்செப்ட் பண்ண முடியாது. நான் கட்டிங் பிளேயர் வச்சு ஒவ்வொரு பல்ல வெடுக்கு வெடுக்கு புடிச்சு வெளிய அடிச்சிருவேன். நான் அமைதியா தான் இருக்கேன். தமிழகத்துல ஊடகங்கள் எல்லாம் இல்ல வேண்டாம், நீங்க நிறைய காரணம் கற்பிக்கிறீங்க. நீங்க நிறைய காரணம் கற்பிக்கிறீங்க. இதுவரைக்கும் ஸ்ரீராம் உங்க சேனல் எல்லாமே நான் ரொம்ப அமைதியா கட்சியை பார்த்து நான் அமைதியா கஷ்டமான கேள்வியை கேட்டு நீங்க சொல்லுங்க. நீங்க क्वेश्चन பேப்பர் ரெடி பண்ணி கொடுங்க. என்ன சொன்ன? வெட்டித்தனமா பேசுற, வெட்டிட்டு பேசுறியா? அவசரப்படாதயா, தேர இழுத்து தெருவுல விட்டு போறான். இங்க வேற கை வேற நடக்குது. சொன்னா கேளு, தவறு இவரி மேல விழுந்தா அநியாயமா ஒரு உசுறு போயிருமியா? இல்ல நீங்க வேணா क्वेश्चन பேப்பர் ரெடி பண்ணி கொடுங்க. எது கஷ்டமான கேள்வி, எது எளிமையான கேள்வி? ஒரு நிமிஷம் சொல்லுவீங்க. ஒரு நிமிஷம் நாங்க பேசறத முடிக்கிறேங்க. அதுக்கு அப்புறம் நீங்க கேள்வி முடிங்க. ஆனா மட்டமான வார்த்தைங்க மட்டமான திருப்பியும் சொல்லுவீங்க. ஏன்னா அது அரசியல் இல்ல அனுமதிக்க முடியாது. அந்த வார்த்தையை அனுமதிக்க முடியாது. அரசியல் சேவை அந்த வார்த்தையை அனுமதிக்க முடியாது. டேய் தபால், உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இனி உனக்கு தந்தி தான்டா. இதை வந்து அரசியல் செய்வது ஒரு மட்டமான தனம். அதனால மாற்றுக்கு இல்ல அந்த வார்த்தையை அனுமதிக்க. ஏனென்றால் 30 லட்சம் பேர் காஷ்மீர்ல இருந்து, வெஸ்ட் பெங்கால்ல இருந்து, ராஜஸ்தான்ல இருந்து, குஜராத்ல இருந்து, அஸ்ஸாம்ல இருந்து எல்லா மாநிலத்திலும் கைவண்ண தொழில்கள் இருக்காங்க, கை தொழில் செல்பவர்கள் இருக்காங்க. ஓ, இதை விட எக்கச்சக்கமான விஷயமெல்லாம் எனக்கு தெரியும். சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு அறிவியல் புஸ்தகம் மாதிரி. அதை திறந்து நீங்க உள்ள பாத்தீங்கன்னா கரையா அரிச்சிருக்கேன். அவங்க கிட்டத்தட்ட 18 அந்த மாதிரி ஆட்கள்
விளிம்பு நிலைக்கு நீங்க இதுவரைக்கும் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அவர்களை எதற்காக நீங்க பண்ணிருக்கீங்களா? சிறு குறு தொழில் நசுக்குகிறார்கள் சொல்றாங்களே, அந்த சிறு குறு தொழில்களுக்கு 13,000 கோடி ஒதுக்கிட்டு அவர்களுக்கு எங்க நீங்க 1000 ரூபாய்க்கு நீங்க எல்லாருக்குமா கொடுக்குறீங்க? அங்க தகுதி நடைபெறுன்னு வாயத்தை எடுத்துன்னு வரீங்களே, அப்போ உங்களுக்கு தகுதி இல்லாத பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு அப்போ உங்களுக்கு தோணலையா? மாமா என்னடா பிரிகான்ஸ் நெப்போலியன் நடிச்சுட்டு பிலாசபி பேசுறாருன்னு தப்பா நினைக்காதீங்க. நாம 21ஆம் நூற்றாண்டுக்கு கிட்டத்துல இருக்கிறோம். வெளியில வாங்க மாமா, வெளிச்சமா இருக்கேன். பிள்ளையா இருந்தீங்கன்னா இருட்டா தான் இருக்கேன். அப்ப நான் கேள்வி கேட்க மாட்டேன்னா, தகுதி வாய்ந்த, அது எவ்வளவு கொச்சைத்தனமான விஷயம். தகுதி வாய்ந்த பெண்களுக்கு 1000 ரூபான்னு நீங்க சொன்னது எல்லாருக்கும் 1000 ரூபான்னு சொல்லிட்டு நீங்க தகுதி வாய்ந்த நீங்க வச்சா அது தகுதி. ஒரு மத்திய அரசாங்கம் ஒரு தகுதி பட்டை வச்சா அது மொத்தம் குலத்தொழில். அதிகமா பேசாதீங்க, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இதுதான் மலிவான அரசியல். வேணா பேரை மாத்திக்கிறேங்க, மற்றம்னு சொல்லல, மலிவான அரசியல்னு சொல்றேன். அப்படி மிதி தடுத்து முடிச்சேன். ஊர் பக்கமே வரக்கூடாது. அதாவது 3 லட்சம் செக்யூரிட்டி இல்லாத அன்செக்யூர்ட் லோன் 5% அவர்களுக்கு. ஒரு வீட்டுல 4 பசங்க இருப்பாங்க. ஒரு தொழில் பண்றவர்ல ஒரு பையன் அந்த தொழிலை திருப்பி அப்பாவின் தொழிலை நான் கண்டினியூ பண்றேன்னு நினைப்பாங்க. அதுல என்னங்க தப்பு? அதான் யார் அவன்? இவன் அவனா இருப்பானோ? தன் தந்தை செய்யும் தொழிலை நான் செய்ய வேண்டும் நினைப்பவங்க யாருமே இல்லையா? என் தந்தை செய்யும் தொழில் எனக்கு பிடிக்கவில்லை, அவர் வாங்கி கொடுத்த பேண்டையோ நான் போட்டுக்க மாட்டேன் யாராவது சொல்லுவாங்க? இந்த 3 கிலோ மூஞ்சன் எது சொன்னாலும் புரியாதா? நீங்க எல்லாருக்குமான நீங்க இந்த தொழிலை கத்துக்கிறதுக்கு அல்லது இந்த தொழிலை கத்துக்கிட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டு அதுல லோன் வாங்கணும்னா உங்க அப்பாவும் இந்த தொழிலை செய்திருக்கணும் அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்குல்ல, அதுதான் நிபந்தனை இருக்குல்ல, அதுதான் உங்க பாசிங்கள போயிச்சு திரும்பவும் கிளறா சொல்ல வந்தது மறந்து போகும். ஆமா, என்ன சொன்னேன்? ஒண்ணு சொல்ல, எப்படியோ போய் தொலைங்க. என்னடா சொன்னேன்? வேணும்னா மிச்ச தொழிலுக்கு நீங்க பேங்க்குக்கு லோனுக்கு போங்க, அதுவும் உங்களுக்கு கொடுக்கப்படும். அது உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். அந்த கண்டினியூட்டி வேணுங்க. அந்த தொழில் அறிந்தவர்கள் உங்களுக்கு தெரியுமா? கோவில்ல தேர் பண்றாங்களே, எந்த மரம்னு பாலா அவர்களுக்கு தெரியுமா? இல்ல இங்க உட்கார்ந்திருக்க எல்லாருக்குமே எந்த மரத்தில் கோவில் தேர் செய்வதற்கு எந்த மரம் பயன்படும் தெரியுமா? குறித்து தாங்கள் விவரிக்கவே இல்லையே. அச்சப்படுவோம் என்றா? இல்ல இந்த டேபிள் சேர்ல உட்கார்றதுக்கு எந்த மரம் பயன்படும் நமக்கு தெரியுமா? ஒரு கலைஞர்களுக்கும் அந்த இன்டெகிரிட்டிஸ், அது அதோடைய தனித்தன்மை, அந்த தமிழ் எனக்கு கரெக்டான வார்த்தை தெரியல, இன்டெகிரிட்டிஸ்ன்றது அதுதான் தெரியும். நீ ரொம்ப ஓவரா போறடா. ராத்திரி தூங்கும்போது ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி தொலைச்சு கட்டிட வேண்டியதான். சோ அத இது குலத்தொழில் சொல்லி அவர்களை அசிங்கப்படுத்துவதுதான் வேதனை அளிக்கிறது. என்னடா சொன்ன? இவன் திருந்தலடி, இன்னும் திருந்தவே இல்ல. விஸ்வகர்மா என்றால் என்ன மீனிங் என்ன சார்? படைக்கும் கடவுளை விஸ்வகர்மான்றோம். இங்க ராவணனை போற்றுபவர்கள் இலங்கையை படைத்தவர் விஸ்வகர்மா. அப்ப ராவணனை போற்றுபவர்களை சொல்றேன். ராவணனை போற்றுபவர்களை தாத்தா வயல்ல மண்வெட்டி பிடிச்சாரு. இன்னைக்கு பேர அமெரிக்காவுல கோடிங் எழுதக்கூடிய சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கான். ஆனா இன்னொரு அந்த தாத்தாவோட பையன் இங்க தான் இருக்கான். ஒண்ணு நீ செய்யலாம். சொல்லுங்கய்யா, இந்த நாட்டை விட்டே ஓடி போய். என்னங்கய்யா அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. அந்த பையனோட பேரன் வேணா அங்க இருக்கான். அவர் குலத்தொழில் சொல்லுவாங்க, நீங்க அவரை அசிங்கப்படுத்துறீங்களா? இல்ல அசிங்கப்படுத்தல. ஓகே, இந்த டபுள் டக்க நாராயணா பல்லே ஆலியா நீ குமார், இங்க 2 விவகாரங்கள். ஒன்று இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டம், மற்றொன்று டங்ஸ்டன் விவகாரம். 2 விவகாரத்திலும் ஏற்கனவே மத்திய அரசுக்கு 2 கடிதங்கள் வாயிலாக கோரிக்கை வைக்கப்படுது. அந்த 2 கோரிக்கைகளும் ஏற்கப்படல அப்படின்னு மீண்டும் அதை தமிழ்நாடு அரசு சுட்டிக்காட்டுது. இது எப்படி புரிஞ்சுக்கணும்? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறாங்க. இல்ல, ரெண்டுமே 2 வேறு கூறுகள். முதல்ல விஸ்வகர்மா யோஜனா, இது முழுக்க சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். இந்த பார், என் வேலையை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், அதே மாதிரி உன் வேலையை நீ பாரு. என் வேலையை தாண்டா பாக்குறேன். முழுக்க ஒன்றிய அரசு தன்னுடைய நிதியிலிருந்து செய்கின்ற ஒரு திட்டம். அதை மாநில அரசுகள் கட்டாயமாக செய்ய வேண்டும் அப்படின்ற நிர்பந்தத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நிர்பந்தத்தை தமிழ்நாடு அரசு நீங்கள் சொல்லுவது போல அப்படியே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அதை நிராகரிக்கிறது. கரெக்ட்.
நியாயமான பேச்சுப்பா. இதுல முதல்ல அந்த விஸ்வகர்மா யோஜனா அப்படின்றத தமிழ்நாடு அரசு எதிர்ப்பதற்கான காரணங்களை ரொம்ப தெளிவாக தமிழ்நாடு அரசு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஆதரவு செயற்பாட்டாளர்களும் சரி சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். ஆமா, நான் உனக்கு என்னடா கருதல் பண்ணேன்? நீ மேற்கொண்டு ஏலட்டி எலும்பு சம்பளத்தை புரிஞ்சு செய்வனை வச்சு கெடுத்து விட்டு வந்திருக்கியே, அதுல என்ன உனக்கு அப்படி சந்தோஷம்? இப்போ இந்த ஃபேமிலி பேஸ்டு ட்ரெடிஷனல் பிசினஸ் அப்படின்னு வரும் பொழுது இதுல யாரெல்லாம் உள்ள வர்றாங்க, யாரெல்லாம் வெளியே நிக்கிறாங்க அப்படின்னா, அந்த திட்டத்தினுடைய ஆவணம் கைட்லைன்ஸ் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. இது யார் யாருக்கானது அப்படின்னா, ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அண்ட் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுகிறது. என்ன எடவியா? ஏன் இதில் ஃபார்வர்டு கம்யூனிட்டிஸ் இல்ல? அந்த ஃபார்வர்டு கம்யூனிட்டியில வந்து குளமாக அல்லது தலைமுறை தலைமுறையாக தங்களுடைய தொழிலை கடத்த மாட்டார்களா? ஏன் இந்தியாவிலே முற்பட்ட பல சமூகங்கள் வந்து பாரம்பரியமாக, பரம்பரையாக, தலைமுறை தலைமுறையாக ஒரு குறிப்பிட்ட தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? ஆண்டியப்பா, இவங்களுக்கு மத்தியில ஏன்டா என்னைய பெத்து விட்டு போயிட்ட? சமூகத்தில் மிகவும் மதிப்பான இடங்களில் இருக்கிறார்கள் இல்லையா? அவர்களும் கூட கஷ்டப்படும் இடத்தில் இருக்கிறார்கள் இல்லையா? அவர்களுக்கு ஏன் இந்த PM விஸ்வகர்மா யோஜனா பயனளிக்கவில்லை? என்னப்பா சொல்ற? அறிவு இல்ல உனக்கு? இவ்வளவு நேரம் தமிழ்ல தானே சொன்னேன், எல்லாத்தையும் கேட்டு என்ன ஒன்னப்பா சொன்னேன். அப்படியா சொன்னேன்? உன்ன கேப் மாதிரி இடுப்பா வெட்டி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.